தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அன்புக்குரிய தூய அந்திரேயா ஆலயத்தின் இறைமக்கள் அனைவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் புதிய மாதத்தின் முதலாம் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வழிபாட்டிற்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இருக்கும் இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம், செபிப்போம். அன்பின் தாயும் தந்தையுமாகிய பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் முதலாம் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காய் நமக்கு நன்றி படைக்கின்றோம். காலை தோறும் கிருபை புதிதானதாக எங்களை புதுப்பித்து இந்த புதிய மாதத்தின் 2ஆம் நாள் பரிசுத்த நாளாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு நன்றி படைக்கின்றோம். காணொலி வழியாய் உடைய ஆராதனையை நாங்கள் இணைந்து உடைய நாமத்தை போற்றவும் புகழவும் திருவார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்களையும் எங்களுடைய முழு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தி இந்த தெய்வீக பிரசன்னம் எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடியிருப்பார்கள் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், தெய்வீக பாதுகாவல் நிறைவான அருட்பிரசனத்தினால் எங்களை பாதுகாத்தலும். இந்த வழிபாடு துவக்கம் முதல் முடிவு வரை இருந்தோம். இந்த தூய பிரசனம் எங்களை சூழ்ந்து ஆட்கொண்டு வழி நடத்தணும். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவடியாய் வேண்டிக் கொள்கிறோம். இதாமே ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலை எண் 261 பக்கம் 120 எல்லாருக்கும் உன்னதர். பரிசுத்த நாளுக்கென்று தெரிவு செய்யப்பட்ட திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட முதலாம் வேத பாடம் இணைச்சட்டம் பிரிவு 6 திருமொழிகள் 1 துவக்கி 17 முடிய. இணைச்சட்டம் பிரிவு 6 திருமொழிகள் 1 துவக்கி 17 வரை படிக்க கேட்போம். மாபெரும் கட்டளை. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு
நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டில் கடைப்பிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியாயங்களும் முறைமைகளும் இவைகளே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியாயங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைப்பிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துவத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போதும் நீ வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும்போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாளமாய் பட்டாக அவற்றை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டிற்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புக செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களையும் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணற்றுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும்போது நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்துவிடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழைத்து விடலாம். மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியாயங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் இருங்கள் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேதப்பாடும் வாசித்தாயிற்று. இருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 16 முடிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி. கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரை சிலரை திருத்துவதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும்
ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திரு தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாச்சு. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. இருவகை அடித்தளங்கள். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மேல் அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலுக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாய் தேவநாமத்திற்கு மாற்றியாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் கீர்த்தனையில் 212 பக்கம் 163 வேத புத்தகமே வேத புத்தகம்.
இருக்கையிலே இருந்தவாறே கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, உடைய திருவார்த்தைகள் உயிருள்ளவை. நாங்கள் வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் விலகாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை உயிரூட்டுகின்ற வார்த்தைகள். எங்களுடைய கால்களுக்கு வெலனாகவும் நாங்கள் நடந்து செல்கின்ற பாதைகளுக்கு வெளிச்சமான வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளாலே நீர் பேசும் முதலியவர்களாகிய நாங்கள் வாழ்வு பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய தூய அந்திரேயா ஆலயத்தின் இறை மக்கள் அனைவரையும் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தின் 2ஆம் நாள் பரிசுத்த நாளை நாம் காண கடவுள் பாராட்டிய கிருபைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பாடங்களின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இறையல் கல்வி. இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இறையல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு கடந்த ஜூலை மாதம், அதாவது ஜூன் மாதத்திலிருந்தே நாம் இறைப்பணி, அருட்பணி, அனைவருக்கும் நற்செய்தி என்ற தலைப்புகளை தொடர் தியானமாக நாம் தியானித்து வருகிறோம். அதே அடிப்படையில் இந்த வாரமும் இறையல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. Theological education, equipping the people of God. ஒருவேளை தியாலஜி, இறையல் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் தியாலஜி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தியாலஜி என்ற வார்த்தை 2 சொற்களின் இணைப்பாகும். கிரேக்கில் தியோஸ் என்று சொன்னால் காட், ஆலஜி என்று சொன்னால் ஆய்வு செய்வது, ஸ்டடி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜுவாலஜி, சைக்காலஜி, ஃபிசியாலஜி. ஆலஜி என்று சொன்னால் ஆய்வு அல்லது ஸ்டடி, முழுமையான ஒரு காரியத்தை குறித்தோ ஒரு சப்ஜெக்டை குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொள்வது. தியோஸ் ப்ளஸ் ஆலஜி, தியாலஜி என்று சொன்னால் த ஸ்டடி ஆஃப் காட், கடவுளை பற்றி ஆய்வு செய்வது. த ஸ்டடி ஆஃப் காட், கடவுளை பற்றி, இறைவனை பற்றி நாம் புரிந்து கொள்ள பல்வேறு ஆய்வுகளை இந்த உலகத்தில் அநேக இறையலாளர்கள், இறையல் கல்லூரிகள் மேற்கொள்ளுகின்றது. கிறிஸ்டியன் தியாலஜி என்பது கிறிஸ்துவை, இறைவனை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி. இறையல் கல்லூரிகளில் 4 சிறந்த டிபார்ட்மெண்ட், தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸெடிட்டிக்கல் தியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, கிறிஸ்டியன் தியாலஜி. அதில் பல சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருவர் பல சப்டிவிஷன்ஸ். பிப்ளிக்கல் தியாலஜி, டாக்ட்ரின்ஸ். இப்போது நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா புராட்டஸ்டன்ட் திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை,
இன்னும் பல திருச்சபைகள், ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு தனிப்பட்ட சித்தாந்தங்கள், தனிப்பட்ட கோட்பாடுகள், அந்த டாக்ட்ரின்ஸ் எல்லாற்று மீது ஆய்வு செய்து ஒவ்வொரு சித்தாந்தத்தின் வழியாய், ஒவ்வொரு டாக்ட்ரின் வழியாய் இறைவனை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பது டாக்மெட்டிக் தியாலஜி. எக்குமெனிக்கல் தியாலஜி, திருச்சபைகள் லூதரன், சிஎஸ்ஐ, இன்னும் ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். கிறிஸ்மஸ் காலங்களில் எக்குமெனிக்கல் கேரல்ஸ் அப்படின்னும். எக்குமெனிக்கல் தியாலஜி என்பது எல்லாவற்றையும் இணைத்து ஒருங்கிணைந்த கருத்துக்களின், திருச்சபையின் கோட்பாடுகளின் வழியாக இறைவனை நாம் எப்படி புரிந்து கொள்வோம், ஒவ்வொரு திருச்சபைக்கான இறையல் புரிதல் என்ன என்பது. இன்னும் அதிகமாக சொல்லிட்டே போகலாம். இறையல் ஆய்வுகள் என்பது ஒரு முடிவு அல்ல. அநேக பெண் ஆய்வாளர்கள் திருமறையில் சொல்லப்படுகின்ற கடவுள் ஃபெமினைன் காட், பெண்ணின் கடவுள், பெண்மையின் கடவுள், கடவுளை திருமறை ஆணாக மட்டும் சித்தரிக்கிறது. ஆனால் ஃபெமினிஸ்ட் தியாலஜியன்ஸ் சொல்லுகிறார்கள், இறைவன் தாயின் உள்ளம் கொண்டவர், தம் சாயலாக பெண்களையும் படைத்தார். எனவே இறைவனை அவர் உருவமற்றவர். இப்போ பெண்ணின் குரலில் திருமறையை நாம் எப்படி வாசிப்பது? பெண்மையின் அடிப்படையில் திருமறையை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பது ஒரு பக்கம் ஃபெமினிஸ்ட் தியாலஜி. ட்ரைபல் தியாலஜி, பழங்குடி மக்கள், காட்டுவாசி மக்கள், இன்னும் பல ட்ரைபல்ஸ், பல டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த ட்ரைபல் தியாலஜி, ட்ரைபலில் மக்கள் இறைவனை எப்படி அவர்களுடைய கல்ச்சர், அவர்களுடைய நாகரிகம், அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இறைவனை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அது ஒரு புறம். பிளாக் தியாலஜி, அயல்நாட்டில் எல்லாம் அமெரிக்கா மற்ற நாடுகள் பார்க்கும்போது ரேசிசம், இன்றைக்கு இந்தியாவில் காஸ்டிசம், உயர் ஜாதி தாழ் ஜாதி வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பல இனங்கள் இருக்கிறது. ஆனால் பிளாக் தியாலஜி கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்று பிரிவினையில் கருப்பர்கள் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி த டிவிஷன், வேற்றுமையின் மத்தியில் கடவுள் எங்களையும் நாங்களும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறது தான் பிளாக் தியாலஜி என்று சொல்லலாம். கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை எப்படி, த ஸ்டடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நிறைய பேர் சொல்கிறாங்க பழைய ஏற்பாடு தான், பழைய யெகோவா சம்மா இல்லை செவன்த் டே அட்வென்ட் அப்படின்னு சொல்லி பல திருச்சபைகள் கிறிஸ்துவை மனிதனாக பார்க்கின்ற ஒரு நிலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கின்ற இறை தன்மையை புரிந்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறது கிறிஸ்டாலஜி, கிறிஸ்டியன் தியாலஜி என்று சொல்லி. த மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம், தொடர்ந்து நாம் ஜூன் மாதத்திலிருந்து பார்த்துட்டே வரோம் இல்லையா? மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம், த மிசியாலஜி, எம்டிஹெச் பண்ணுகின்றவர்கள மிசியாலஜி என்று சொல்லி ஒரு சிறப்பான கோர்ஸ் பண்ணுகிறார்கள். இந்த மிசியாலஜி, மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம், திருச்சபைகள் செய்ய வேண்டிய திருப்பணிகள், எப்படி திருப்பணிகளின் வழியாய் இறைவனை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பது. த லேட்டஸ்டாக த சொட்டேரியன் தியாலஜி, சால்வேஷன், கிரேக்கில் சொட்டேரியோ என்று சொன்னால் மீட்பின் இறையல். நிறைய பேர் சொல்கிறார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிப்பிலிருந்து மீட்பை நாம் எப்படி புரிந்து அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு தசாப்தத்துக்கும் ஒவ்வொரு செஞ்சுரிஸ்லேயும் புதிய புதிய இறையல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. புதிய புதிய இறையல் கருத்துக்கள் மீது ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இறையலும் இறைவனை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. முழுமையாய் கடவுளை புரிந்து கொள்ளனா இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான இறையல்கள் உருவாக்கினாலும், அநேக தியாலஜிஸ் உருவாக்கப்பட்டாலும், அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள
மனிதனுடைய இயல்புகள், மனிதனுடைய முயற்சிகள் அது போதுமானதாக நிறைவானதாய் இருக்க முடியாது என்பதே அடிப்படையான உண்மை. அப்போ இன்றைக்கு இறையல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. நாம் எல்லாருக்கும் தெரியும், இறைவன் அனைத்துலகிற்கும் அதிபதி, சர்வாதிகாரி, சர்வ வல்லவர், த சாவர்ஜினிட்டி ஆஃப் காட். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் மிக அழகாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். ரோமர் 11:33 வசனம். ஏனெனில் 34 வாசிக்கின்றேன். ஏனெனில் 33 கடவுளின் அருள் செல்வம் எத்தனை மிகுதியானது, ஆண்டவருடைய ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவன் யார், அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவன் யார், தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைப்பவன் யார், அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக்குக. 36வது வசனம். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கு என்றென்றைக்கும் மாற்றி உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் கடவுள் சர்வ வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆண்டவருடைய ஞானமும் அறிவும் மிகவும் ஆழமானவை. மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதவை ஆண்டவருடைய ஞானம். ஆண்டவருடைய செயல்முறைகள் மனித ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஒருவேளை கடவுளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சில பர்சன்டேஜ் தான் நம்ம கடவுளை புரிந்து கொள்ள முடியும். கடவுளை முழுமையாய் புரிந்து கொள்ள நமக்கு அதிகமாய் உதவியாய் இருக்கிறது எது என்று சொன்னால் இறையல் கல்வி. இறையல் கல்வி என்பது திருமறை அதிகமாய் நாம் புரிந்து கொள்வதற்கு, இறைவனை அதிகமாய் புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான ஒன்று இறையல் கல்வி. பவுல் அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வார்த்தைகளில் சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது. அப்போ வேத வாக்கியங்கள் வழியாக இறைவனை, இறைவனுடைய இறைத்தன்மையை புரிந்து கொள்ள, நாம் இறைவ சாயலை நமக்கு உள்வாங்கிக் கொள்ள உதவுகிறது தான் இறையல் கல்வி. இந்த இறையல் கல்வி இறைமக்களாகிய நம் அனைவரையும் இறைப்பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. நம்ம எல்லாரும் தெரியும், இறையல் கல்வி என்றாலே ஏதோ இது ஆயர்கள்மார்களுக்குத்தான் லிமிட்டட், ஆயர்களுக்குத்தான் இறையல் கல்வி என்று சொல்லி அல்ல. ஆனால் இன்றைக்கு அநேக ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், கிறிஸ்துவ பற்றுள்ள, வேதாகமத்தில் பற்றுள்ள அநேகர்கள் நம்முடைய தென்னை பேராயத்திலும் நகர் திருச்சபையிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் அநேக கோர்ஸ் எல்லாம் வேதாகமத்தை சார்ந்த கல்விகளை மேற்கொள்கிறார்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் முடிக்கிறீர்கள். உண்மையிலே இவைகள் எல்லாம் பாராட்டுகின்ற விஷயம். ஏனென்று சொன்னால் கடவுள் நம்மை மனிதர்களாக படைத்திருக்கின்றார். இறைவனை பற்றி மற்ற காரியத்தின் மீதெல்லாம் நாட்டம் காட்டுவதை விட கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய திருமறையின் விளக்கங்களை அறிந்து ஆராய்ந்து, நேற்று தினம் 1ஆம் தேதி முதல் மாதத்தின் முதல் நாள் பார்த்தோம், அவருடைய சொற்களுக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மீது ஆவலோடு இருப்பது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன் வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் அது
பொன்னிலும் பசும்பொன்னிலும் மேலானது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேலான ஆண்டவருடைய வார்த்தைகள் இறையியல் கல்வியின் வழியாய் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உபாகமம், முதலாம் திருமறை பாடும் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வார்த்தைகள். The theological education gives an equipping family. இறையியல் கல்வி இறைப்பற்றுள்ள குடும்ப அமைப்பை அருளுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் the theological education gives an equipping family. இறையியல் கல்வி இறைப்பற்றுள்ள குடும்பத்தை நமக்கு அருளுகிறது. இறைக்கல்வி பொதுவாக சொல்லுவாங்க, சமுதாயம், சமயமும் சமுதாயமும் இரட்டை பிறவிகள், இரட்டை கண்கள். ஒரு சமயம் சமுதாயத்தில், சமுதாய மாற்றுருவாக்கத்தில், சமுதாய சீர்திருத்தத்தில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டுள்ளதாய் இருக்க வேண்டும். அதுக்கு உச்சகட்ட எடுத்துக்காட்டு நம்முடைய கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தின் வழியாய் இன்றைக்கு சமுதாயத்தில் பல்வேறு மாற்றங்கள், மாற்றுருவாக்கங்கள், பல பரிவர்த்தனங்களில் சமுதாயம் கடந்து அநேக வளர்ச்சிகள், முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது கிறிஸ்துவ சமயம், அயல்நாட்டு மிஷனரிமார்கள் கொண்டு வந்த நற்செய்தியின் வழியாகவே நம்முடைய இந்திய நாடு மற்ற நாடுகளும் மாற்றத்தை அடைந்தது, இறைப்பற்றை பெற்றிருக்கிறது. ஒருவேளை குடும்பம் என்பது சொல்லுவாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒரு குடும்பம் சமுதாயத்தில் ஹியூமன் இஸ் சோசியல் அனிமல். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மனிதனையும் சமுதாயத்தையும் பிரித்து நம்மாலே பார்க்க முடியாது. சமயத்தையும் சமுதாயத்தையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. ஜூயிஷ் ரிலீஜன், யூத சமயத்திற்கின்ற மிக மிக பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஆன்மீக கல்வியோடு கூட சமய கல்வியோடு கூட சமுதாய கல்வியை கற்பிக்கின்றது தான் யூத சமயம். இஸ் ஏ செக்குலர் ஸ்டடி அண்ட் ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி அல்லது ரிலீஜியஸ் ஸ்டடி, ரெண்டுமே சமய கல்வியும் சமுதாய கல்வியும் கற்றுக் கொடுக்கிறது தான் பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்களும் திருச்சட்டங்களும் தீர்க்க தரிசன புத்தகங்களும். ஏனென்று சொன்னால், உதாரணமாக 10 கற்பனை, முதல் 4 கற்பனைகள் கடவுளோடு விசுவாசி மனிதனுக்கு இருக்கின்ற உறவை சுட்டி காட்டுகிறது. அதுக்கடுத்து வருகின்ற 6 கற்பனைகளும் கடவுளுக்கு, பிற மனிதனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, அடுத்தவனதை எதையும் இச்சியாதே, இவைகளெல்லாம் பிறரோடு நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும், அன்பாயிரு, இவைகளெல்லாம் இந்த சமுதாயத்தில் நாம் மற்ற மனிதர்களோடு நாம் எத்தகைய உறவை வைத்திருக்கிறோம் என்பதை யூத சமயம் நமக்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஒருவேளை இறையியல் கல்வி நல்ல குடும்பத்தை, குடும்ப அமைப்பை நமக்கு உருவாக்குகின்றது. An equipping Christian family is the strength of a society. ஒரு நல்ல இறைப்பற்றுள்ள குடும்பம் இந்த சமுதாயத்திற்கு மிக மிக வலிமையானது. ஏனென்று சொன்னால், ஒரு இறைப்பற்றுள்ள குடும்பம் நல்ல ஆன்மீக தன்மைகளோடு கூட சமூக நல்லிணக்கம், சமூக நல்லொழுக்கங்கள், நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் யார்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பார்க்கின்றோம். ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வலிமையான குடும்பமாய் இருக்கிறது. டாக்டர் நிக் ஸ்டினெட் என்ற USA ஸ்காலர், அமெரிக்கன் இறை ஆழ்வாளர் சொல்கிறார், பல்வேறு சமுதாயத்தில் உள்ள குடும்ப அமைப்புகளை ஆராய்ச்சி செய்த பின் ஒரு 6 குட் குவாலிட்டிஸ், குடும்பத்தில் இருக்க வேண்டிய 6 வகையான நல்ல பண்புகளை பற்றி சொல்லுகின்றார். த குட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபேமிலி, நல்ல வலிமையான நல்ல குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய 6 பண்புகளை அவர் சொல்லுகின்றார். 1, they are committed to the family social unit. குடும்பம்
சமுதாயத்தில் ஒரு அங்கமாக, சமுதாயத்தில் ஒரு அம்சமாய், சமுதாயத்தில் ஒரு பகுதி தான் குடும்பம். குடும்பம் என்றால் கிறிஸ்துவ குடும்பம்னா எங்கேயோ இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பரலோகத்தை சார்ந்தவர்கள். அப்போ பரலோகத்தை தான் வீடு கட்டி நம்ம வாழணும். ஏசுசாமி சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கு? உங்கள் நடுவிலே இருக்கு. அப்போ பரலோக ராஜ்யத்தை, கிறிஸ்துவ பண்புகளை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வார்த்தையின் வழியாய், உங்களுடைய நடத்தையின் வழியாய், உங்களுடைய செயல்பாடுகளின் வழியாய், இந்த சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வழியாய் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். இதுதான் இட்ஸ் a good committed, the family, the Christian family is a social unit. ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்துவ குடும்பம் சமுதாயத்தில் ஒரு அம்சமானது, அங்கமானது. இரண்டாவதாக, they spend quality time together as a family. Good and strong family, ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும் அப்படின்னா the quality of time, நல்ல நேரத்தை ஒருவர் மற்றவருக்காக, குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, பெரியவர்களுக்காக நேரத்தை, குவாலிட்டி ஆஃப் டைம். இன்றைக்கி நல்ல தரமான உணவு, தரமான உடை, தரமான கல்வி, எல்லாவற்றிலும் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் நாம் காட்டுகின்றோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலோடு நேரத்தை செலவிடுவதில் நாம் ஃபெயிலியர் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அது நல்ல குடும்பத்திற்கு அர்த்தம் இல்லை. எனவே ஒருவர் மற்றவரோடு கூட முழுமையான நேரத்தை செலவிட வேண்டும். அதுதான் நல்ல குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரி. மூன்றாவதாக, they have good communication skill within the family. they have good communication skill. ஒருவர் மற்றவரோட தகவல்கள் பரிமாற்றுதல் அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொன்னால், இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பேசுறதில்லை. வளர்ச்சி அடைந்த வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதில்லை. இல்லை யார்கிட்ட எந்த கம்யூனிகேஷன் தொடர்பு இருக்குது என்பதை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு பெரிய செவுர், இன்றைக்கி இருக்கின்ற செல்ஃபோன் இதெல்லாம் நம்மை விலக்கி கம்யூனிகேஷன் கேப் ஏற்படுத்துகிறது. ஆனால் நல்ல குடும்பத்திற்கு தி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வித்தின் த ஃபேமிலி, நல்ல தொடர்புகள், அன்பு, சமய தகவல் பரிமாற்றங்கள் இருக்க வேண்டும். நான்காவதாக, தி எக்ஸ்பிரஸ் அப்ரிஷியேஷன் டு ஈச் அதர். ஒருவர் மற்றவரை, குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் மற்றவரை பாராட்ட வேண்டும், நல்ல காரியங்கள் செய்யும்போது பாராட்ட வேண்டும். ஐந்தாவதாக, the family is the applying problem solving skill in the time of crisis. They apply problem solving skills in the time of crisis. குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களே, உறவுகள் எல்லாருமே சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கான நல்ல ஆலோசனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல உதவிகளை செய்கின்ற ஒரு சிறந்த பண்புகள் ஃபேமிலியில், குடும்பத்தில் இருக்க வேண்டும். கடைசி ஆறாவதாக, they have a committed to a whole family spiritual life. They have a committed to a whole family spiritual life. தங்களை முழுமையாக ஆன்மீக வாழ்வுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை இந்த 6 பண்புகளையும் நல்ல சமுதாயத்தில் வாழுகின்ற குடும்பம், ஒருவர் மற்றவரோட சமயத்தை அதிகமாக செலவிட வேண்டிய குடும்பம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒருவர் மற்றவருக்கு சொல்ல வேண்டிய, இங்கே உபாகமத்தில் சொல்லுகிறார் 2வது வசனம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அன்றி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிப்பீர்களாக. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். கடவுளுடைய தன்மைகள், கடவுளுடைய வல்ல செயல்களை உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் கம்யூனிகேஷன், அப்ரிஷியேஷன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்,
ஸ்பிரிச்சுவல் லைஃப்கான கமிட்மெண்ட் எல்லாமே சொல்லப்பட்ட 6 காரியங்களும் உபாகமும் 6ஆம் அதிகாரத்தில் வருகின்றது. இயேசுவானவர் சொல்லுகின்றார், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 38, 39, 40வது வசனத்தில் இந்த கட்டளைகள் எல்லாம் சுருக்கி, முதலாவது உன் கடவுளிடத்தில் முழு அன்பு செலுத்துவாயாக, அதுக்கு பிற்பாடு உன் பிறனை நேசிப்பாயாக. இப்போ இந்த எல்லா புதிய கட்டளை கிரேட் கமாண்ட், ஆண்டவர் அருளுகின்ற கிரேட் கமாண்ட் என்ன அப்படின்னா, உன் கடவுளை மட்டும், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று 10 கற்பனைகளில் முதலாம் கற்பனை துவங்குகிறது. அது கற்பனையில் முழுமையாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் இட்ஸ் எ கிரேட் ரிமைண்டர் ஆஃப் தி கிரேட் கமாண்ட்மெண்ட் ஆஃப் இட்ஸ்